guys, நான் உங்களோட கிளாஷ், இது உங்களோட சைபர் கிளாஷ். ஹலோ guys, நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ நீங்க கேட்டீங்க நான் போஸ்ட் போட்டிருந்தேன். அதுல 2 பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ மைண்ட் கிராஃப்ட் போடுங்க ப்ரோன்னு, மைண்ட் கிராஃப்ட் போடுங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம மைண்ட் கிராஃப்ட் டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ விளையாட போகிறோம். சரி, நான் யூடியூப்லாம் பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு எல்லாருமே சரியாக விளையாடணும்னா உட்டுலாம் நிறைய ஒடுக்காம, ஆனால் உட்டு நிறைய ஒடுக்கலாம். இப்போ நான் 5 வச்சுக்கலாமா? இந்த மரத்தை வச்சு ஆப்பிள்லாம் கிடைக்குமா சொன்னாங்க. இது அப்படியே விடலாம். அது நம்ம மேலே உட்டு வடிக்கலாம். ஒரு 5 உட்டு வச்சுருக்கோம். இன்னொரு 10 வருஷம் கரெக்டாக இருக்கும். சரி, இதுக்கு ஒரு 5 லைக்ஸ் இல்லை 10 லைக்ஸ் மட்டும் விடுங்க. நான் பார்ட் 2 போடுறேன். சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. நியூஸ்லாம் நல்லா தான் போகுது, நீங்கள் நல்லா தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க, ஓகேவா? அதனால நான் வீடியோவாக போடுறேன். சரி, ஓகே. இந்த மரம் மட்டும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் உண்டுலாம் கரெக்டாக தான் இருக்கும். இதான் ஒன்று, இதான் லாஸ்ட். அப்பாடா, இப்போ நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு போனோன்னா நம்ம இந்த உட்டை பிளான்ஸாக மாற்றிடலாம். சரி, இந்த உடை மாத்திரம் இதையும் மாற்றிடலாம். சரி, இது எவ்வளோ வருது? இது 24, அது 40. சரி, ஸ்டிக்கு கொஞ்சம் பண்ணிக்கலாம். வெப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, ஒரு கிராஃப்டிங் டேபிள். இந்த கிராஃப்டிங் டேபிளால் நம்ம எல்லாமே பண்ண முடியும். இப்போ இதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வாட் பண்ணிக்கலாம், 2 ஆக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் 2 பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம். ஷவல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது, அப்புறமா நம்ம பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடலை தாண்டி போக போகிறோம். ஐயோ, என்னங்க இவ்வளோ தண்ணியா? இல்லை, இங்கே பாருங்க, நாம் ஒரு சொல்ல ஆப்பிள் வச்சுருக்கேன், எடுத்துக்கலாம். எல்லாமே காடு மரமாக தான் இருக்குது. நான் இப்போ ஃப்ளாட் தேடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் இப்போ ஃப்ளாட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி நான் ஃப்ளாட்டை கண்டுபிடிச்சிச்சு. என்னடா ஃப்ளாட்டே வரல, நீ கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறீங்களா? இப்போ நான் ஃப்ளாட் கண்டுபிடிச்சி வந்துட்டே இருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க 3, 2, 1. இங்கே பாருங்க, ரூயிண்டு போட்டது கிடச்சிருக்கு. அதை வந்துட்டு காட்டலான்னு தான் வந்தேன். சரி, 3 கோல்டன் பிக்காஸ். ஆனால் கோல்டெல்லாம் வேஸ்ட்டு தான். சரி, பின்டென்ஷன் சொல்லுவாங்க. ஒரு அப்சிடியனு, ஒரு கோல்டன் ஹெல்மெட்டா? சரி, ஓகே. சரி, ஓகே. நம்மளால் வழிபடுறையும் சரி. இப்போ நம்மளால் இந்த டைமண்ட் கோல்டன் பிளாக் எடுக்க முடியாத காரணத்தால் இதை நம்ம விட்டுட்டு போகிறோம். சரி, நான் ஃப்ளாட்டை கண்டுபிடிச்சிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி ஃப்ளாட்டை கண்டுபிடிச்சிட்டு நீங்களே பாருங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நம்ம இங்கே தான் வீடு கட்ட போகிறோம். சரி சரி guys, ஒரே ஒரு நிமிஷம். இப்போ ஓகே guys. இப்போ நம்ம வீடு கட்ட போகிறோம். அதனால் இப்போ நம்மளுக்கு ஃபுட்டு வேணும். ஓகேங்களா? இருங்க, சாப்பாடு நம்மளுக்கு வேணும். இருங்க, இவனை அடிச்சு கொடுத்துருவோம். இவன் இருக்கிறதே மட்டும்தான் சாப்பாடு வேணும். இங்கே போய் கொஞ்சம் மரத்தை மட்டும் உடச்சிட்டு வந்துடலாம்.
வச்சுருக்கேன். சரி, இப்போ வந்து அதை ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம வுட்டாக வந்து மாற்றணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து இந்த ஃப்ளாட் ஏறிட்டே வரும்போது வந்து பெட்டு பண்ணணுமே நினச்சேன். நடுவில் வந்து 3 ஆடு வந்துச்சு. அதனால வந்து ஆடை வெட்டேன். 3 உள்ளு கடிச்சிச்சு. நம்ம ராத்திரி ஆனால் பெட்டு செஞ்சு தூங்கிடலாம். அப்புறமா இங்கே கேவ் மாதிரி இருக்கு. அங்கே போய் கொஞ்சம் மைண்ட் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க. ஆனால் பயமாக இருக்கு. பண்ணாமா வேணாமா? பண்ணிதான் ஆகணும். இப்படியும் சரி பண்ணலாமா இல்லை வேணாமா? என்னதான் பண்ணியிருப்பாரானுங்க. சரி ஓடிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக்கும் பண்ணுங்க. 5 லைக்ஸ் இல்லை 10 லைக்ஸ் வந்தால் வந்து நான் வந்து பார்ட் 2 போடுவேன். சொல்லிட்டேன், நீங்கள் வந்து லைக் பண்ணணும். லைக் பண்ணால் நான் பார்ட் 2 போடுவேன். இப்போ சொல்லிட்டேன். சரி, எவ்வளோ மைண்ட் பண்ணலாம்? ஒரு 20 போதும்னு நினைக்கிறேன். இல்லை 20 வேணாம், ஒரு 25 போதும். இல்லை 25 வேணாம், 30 போதும். 30 கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஃபர்னன்ஸ் பண்ணுறதுக்கே ஒரு 9 கோவில்ஸ்டன் போயிடும். அவரை வெப்பன்ஸ்லாம் பண்ணணும்னா போயிடும். ஆனால் இப்போ நான் காவல்ஸ்டன்ல எல்லாமே ஒன்று தான் பண்ணுவேன். ஆனால் பிக்காக்ஸ் ஆக்ஸ் மட்டும் 2 பண்ணிடுவேன். ஏன்னா வந்து அதான் வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸ்வாடு கூட யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்வாடு பதில் ஆக்ஸ் தான் எடுத்து அடிப்போம். சரி, இப்போ நான் காவல்ஸ்டன் செஞ்சுட்டேன். வந்து கிராஃப்டிங் டேபிள் எடுத்து பண்ணிடலாம். கிராஃப்டிங் டேபிள் வச்சாச்சு. பண்ணங்க ஒரு ஸ்வாடு, 2 ஆக்ஸு, 2 பிக்காக்ஸு, அவ்வளோதான். ஒரு ஷவர் பண்ணிக்கலாம், ஒரு போ பண்ணிக்கலாம். சரி கைஸ், இப்போலேருந்து வந்து பார்ட் 1 முடியுது. பார்ட் 2ல் வந்து நம்ம வீடு கட்டலாம். இல்லை இந்த நம்ம இப்போ வந்து நைட் ஆச்சுன்னா எல்லாருமே நமக்கு அடிப்பாங்க நம்மளை. நம்ம ஒரு பாதுகாப்பு மாதிரி போட்டுக்கலாம். சும்மா இது மட்டும் போட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, இதான் வந்து நார்மல் வீடு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏதாச்சும் பார்த்துக்கணுன்னா இந்த மாதிரி நான் பார்த்துப்பேன். சரி, இந்த பாட்டு இதோட முடிகிறேன். சரி, அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல பார்க்கலாம். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் வந்து சப்ஸ்கிரைப் தான் முக்கியம். சப்ஸ்கிரைப்